ஜென்ரலாக பார்க்கும்போது சிந்து நதியை மூடிட்டாங்கன்னா அந்த இடமே வறண்டு போயிடுது. நீ பனிஷ் பண்ணுறது அப்படி பனிஷ் பண்ணக்கூடாது. இந்த பெகல்காவ்ங்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட 90-92 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அருமையான இடம், பார்த்து ரசிக்கக்கூடிய இடம். இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வருது, அங்கே இருக்க தீவிர ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே 4 இடத்துல சுற்றி பார்த்துருங்க. போய் பார்த்து எல்லாம் பண்ண பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான்காரன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டான். இந்தியா கவர்மெண்ட் ஓகே நீங்கள் போக அலோவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளே போனால் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. சுற்றி காடு, அடர்ந்த காடு, வனப்பகுதி. அப்போ டிவியில் நீங்கள் அடிக்கிட்டு பாருங்கள், யானை அவனை கொண்டு வச்சு இங்கே கொண்டு வச்சு அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குது. எனக்கு சிந்து நதியை ஸ்டாப் பண்ணது பாருங்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுறாங்க. எவ்வளோ பேருக்கு பாதிப்பு, 12,000 lakhs சொல்கிறாங்க. அவ்வளோ விவசாயமே பண்ண முடியாது. அவங்க விவசாயம் பண்ணாமல் அவங்க சாப்பாடு என்ன பண்ணும்? பாமர மக்கள். இந்தியா வந்து நல்ல விவரமான நாடு, நல்லா முன்னுக்கு வந்து எவ்வளோ நல்லா வந்துட்டாங்க. அப்படி இருந்து இவங்களே அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நமக்கு பண்ணிட்டானா உடனே அடிச்சு நொறுக்கு காலி பண்ணு பாகிஸ்தானை. அவனு பாருங்களேன் என்ன முறையால் ஒரு செக் பண்ணி அவன் முஸ்லீம் இல்லை அப்படி இந்து அப்படி தெரிஞ்சவனை தான் கொலை பண்ணியிருக்கான். இந்த பெகல்காவ்ங்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட 90-92 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அருமையான இடம், பார்த்து ரசிக்கக்கூடிய இடம். இதில் என்ன பீட்டின்னா, இந்த பெகல்காமில் இந்த அட்டாக் பண்ணி 26 பேரை கொலை பண்ணிட்டாங்களே, அது ஒரு பேடு ரிமார்க் ஆகிப்போச்சு. அது ஒன்று தான் இது. அதுக்கு எல்லோரும் சொல்லுவாங்க அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வருது, அங்கே இருக்க தீவிர ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே 4 இடத்துல சுற்றி பார்த்துருங்க. போய் பார்த்து எல்லாம் பண்ண பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ராஜீவ் காந்திக்கு வந்து ஒரு இதுதான் பூமாலை தான் கொடுத்தாங்க இல்லையா? என்னாச்சு? இந்திரா காந்தியை வந்து அவங்களுடைய மெய்காப்பாளரே கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியும் லைஃப்பில். மேலே இருந்து பார்த்தா ஒன்றுமே கீழே என்னாக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, நான் கண்ணால் பார்த்ததா சொல்கிறேன். நாங்கள் அங்கே தானே இருந்து வந்தோம். தனியாக 4-5-6 மாதம் அங்கே இருந்தேன். நான் அந்த ஏரியாவில் இருந்தேன். அப்போ ஏதோ லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வேணும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமே ஒழிய மற்றபடி ரொம்ப ஓப்பன் ஐஸில் நேக்கட் கண்ணில் வந்து பார்க்க முடியாது. என்ன நடக்குன்னு உள்ளே தெரியாது. அது பார்டரில் வந்து திடீர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து யாரும் பார்க்கலாம், இப்போ ஷூட் பண்ணிட்டு போயிடுவான். உள்ளே யாரும் திடீர்னு போயிடுவாங்க. இதான் நடக்குது பார்டரில். இந்த வாகா பார்டர்லாம் அங்கே இருக்கவங்க அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பெரேடு அது இருக்குலாம் பழகிடுவாங்க, பழக்கம் வரும். அது என்ன செய்வாங்க, சம்டைம்ஸு சாப்பிட்றது இந்த பண்ணி சாப்பிடு. அது பார்டரில் வந்து ஃபென்சிங்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. 250 பாகிஸ்தானி கிளம்பி அந்த வாகா பார்டர் போயிட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த 250 பேர் அப்படியே நிற்கிறாங்க, அங்கே தான் உட்காந்துருக்காங்க படுத்து. என்ன செய்வாங்க பாவம் பொதுமக்கள்? பாகிஸ்தான்காரன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டான். இந்தியா கவர்மெண்ட் ஓகே நீங்கள் போக அலோவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. எதிர்க்கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஒரு ஆலோசனை குழு வச்சு நடத்தி, எவ்வளோ பேருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அந்த மாதிரி என்ன எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரணும். அதே நேரத்தில் இது வந்து ஜாதி மதம் வந்துடக்கூடாது. இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்தவ அந்த மாதிரிலாம் வரவே கூடாது. இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து எது நியாயமாக தோணுதோ அப்படி முடிவு எடுத்து பண்ணால் அதான் நல்லது. அட்டாக் பண்ணி வேறு வழி கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் செய்யாது. ஆமாம், அது வந்து மனிதர்கள் தானே. ஒபே த கமாண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒபே த லாஃபுல் கமாண்ட் ஆஃப் சுப்பீரியர் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் என்ன சொல்லுவாங்களா, இம்மீடியட்லி ஒபே பண்ணி தாங்கணும். அதில் என்ன அதனால் எவ்வளோ லாஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ பேர் இறந்து போனாலும் சரி, என்ன அப்படின்னு கவலைப்பட மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் அட்டாக்னு அட்டாக் வேறு வழி கிடையாது. அது வந்து ரொம்ப நாள் இல்லை, அப்படி ஜென்டலாகவே அமைக்கி வாய்ச்சமாக இருந்தது. இப்போ வந்து வீரியம் எடுத்துருச்சு. அதுக்காக எனக்கு வந்து அந்த உயிர்கள் வந்து பழிவாங்கப்படக்கூடாது. இதில் நீங்கள் டிவியில் காமிக்கணும் பாருங்களேன், எவ்வளோ பேர் சாப்பாட்டுல கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு அலைகிறாங்க, தங்குறதுக்கு இடம் கிடையாது. அந்த டென்ட்டில் வந்து இங்கே அந்த பாம்பு போட்டு அதில் எவ்வளோ பேர் இறந்து போயிடுறாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்களாம் அந்த இடத்துல இருந்ததுனால சொல்ல, ஏன்னா ஒருத்தன் உள்ளே போனால் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. சுற்றி காடு, அடர்ந்த காடு, வனப்பகுதி. இப்போ டிவியில் நீங்கள் அடிக்கிட்டு பாருங்கள், யானை அவனை கொண்டு வச்சு இங்கே கொண்டு வச்சு அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குது. எனக்கு அந்த சிந்து நதியை ஸ்டாப் பண்ணது பாருங்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுறாங்க. எவ்வளோ பேருக்கு பாதிப்பு, 12,000 lakhs சொல்கிறாங்க. அவ்வளோ விவசாயமே பண்ண முடியாது. அவங்க விவசாயம் பண்ணாமல் அவங்க சாப்பாடு என்ன பண்ணும்? பாமர மக்கள்.
பாமர மக்கள் என்ன செய்வாங்க அதில் சரி, ஏன்னா அது கவர்மெண்ட் எடுத்த முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சொல்லக்கூடாது, சொன்னால் சட்டத்துக்கு விரோதமாக மாறி போயிடும். சொல்லக்கூடாது. இருந்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் பின் விளைவுகளை கணித்து அதுக்கு தான் முடிவு எடுக்கணும். யார் மனசும் புண்படுத்தக்கூடாது. இந்தியா வந்து நல்ல விவரமான நாடு, நல்லா முன்னுக்கு கொஞ்சம் எவ்வளோ நல்லா வந்துட்டாங்க. அப்படி இருந்து இவங்களே அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பாருங்கள், ஒரு பாகிஸ்தான் பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து 25 வருஷமாக இருக்குது. போனால் அது இதோ 25 வருஷம் ஆகி போச்சு. நீ பாய்ச்சல் வெளியே போகணும்னு சொல்ல முடியுமா? 25 வருஷம் இந்தியாவில் இருந்துச்சு, புருஷனை பிள்ளை பற்றுட்டாங்களே, அதெல்லாம் எல்லாம் உடனே பாய்ச்சங்கெல்லாம் எல்லாம் வெளியே போகணும். அது என்ன, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி யார் யாரும் என்ன செய்கிறாங்க அப்புடின்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்கெல்லாம் வெளியே அனுப்புனா சரி, அத்தனை பேருமே வெளியே தான் போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமானது. டெஃபனட் 100%. இது வந்து சுமூகமாக தீர்த்து வைக்கணும் ஒழிய சண்டை மூலம் தான் தீர்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த மனநிலையை மாற்றி அமைக்கணும் அவங்க. ஓகே, நமக்கு பண்ணிட்டானா உடனே அடித்து நொறுக்கு காலி பண்ணு பாகிஸ்தானை. 4 பெரிய ஆளுங்க இருக்காங்க, எவ்வளோ பேர், அந்த அமெரிக்கா, ரஷ்யா, ஈவன் இங்கிலாந்து, இந்த மாதிரி நாடுகள்லாம் கூப்பிட்டு உலக ஐக்கிய நாடுகள் சபைகளில் சொல்லி அவங்க 2 பேர் கூட்டு வச்சு உட்காந்து பேசி இதுவரை யார் மனசை புண்படக்கூடாது, மேற்கொண்டு யாருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, உயிர் சேதம் ஏற்படக்கூடாது, பொருள் சேதம் ஏற்படக்கூடாது. இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். திருப்பி மீண்டு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாளாகும் தெரியாது. எத்தனை முடிஞ்ச அளவு உட்காந்து ஷார்ட் அவுட் பண்ணி அந்த எல்லா டிஃபரன்ஷியேஷன்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு களை கட்டி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். மனுஷன் தாங்க, மன ஆண்டவர் படைக்கப்பட்ட அவன் கிறிஸ்தவனோ முஸ்லீமோ சீக்கியரோ இந்துவோ அவெல்லாம் கிடையாது. வேற ஹியூமன் பீங், மனிதர்கள் ஆண்டவர் படைக்கப்பட்டவங்க. நம்ம அந்த மாதிரி என்ன மனசில் வரணும். அதை விட்டுட்டு பாகிஸ்தான் முஸ்லீம் அட்ரா அவனும் பாருங்களேன் என்ன முறையால் ஒரு செக் பண்ணி அவன் முஸ்லீம் இல்லை அப்படி இந்து அப்படி தெரிஞ்சவனை தான் கொலை பண்ணியிருக்கான். நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போடலாம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 8 பேர் இருக்க வீட்டில் தலைவர் தான் சம்பாதிக்காரு, இறந்து போயிட்டாரு, என்ன செய்வீங்க? 7 பேர் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஒரு முடிவு எடுக்கணும்னால எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். சிந்திச்சு சீர்தூக்கி பார்த்து 4 பேருடைய அறிவுரையும் வாங்கி அதில் எது நல்லதுன்னு தோணுதோ அதுக்கு மாதிரி முடிவு எடுக்கணும். அது ஜென்ரலாக பார்க்கும்போது சிந்தனையை மூடிட்டாங்கன்னா அந்த இடமே வறண்டு போயிடுது. நீ பனிஷ் பண்ணுறது அப்படி பனிஷ் பண்ணக்கூடாது. பழி வாங்குறது அப்படிலாம் பழி வாங்கக்கூடாது. 4 பேர் உட்காந்து பேசுங்க, பேச்சு நல்ல முடிவுக்கு வந்து அதை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஐநா சபை மூலமாக கம்பல் பண்ணி ஒத்துக்க வைக்கணும். அப்போ தான் நல்லது கிடையாது. போயிட்டே இருக்குது. இதுக்கு வந்து அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. எதிர்க்கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஒரு ஆலோசனை குழு வச்சு நடத்தி எவ்வளோ பேருக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரணும். அதே நேரத்தில் இது வந்து ஜாதி மதம் வந்துடக்கூடாது. இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்தவ அந்த மாதிரிலாம் வரவே கூடாது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து எது நியாயமாக தோணுதோ அப்படி ஒரு முடிவு எடுத்து பண்ணால் அதான் நல்லது.